திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையாருக்கு, அண்ணாமலை அம்மனுக்கு, முருகனுக்கு, மகா கணபதிக்கு, நாகர் பெருமக்களுக்கு, மணிவாசக பெருமானுக்கு, மணிவாசக பெருமானுக்கு, மணிவாசக பெருமானுக்கு. அரவர சொல்லாதவங்க யாருன்னா கை தூக்குங்க, அவங்க மட்டும் அரவர சொல்லணும். மணிவாசக பெருமானுக்கு, மற்றவங்க யாரும் சொல்லாதீங்கம்மா, சொல்லாதவங்க மட்டும் சொல்லலாம். மணிவாசக பெருமானுக்கு எத்தனை பேர் சொல்லாம இருக்காங்க பாத்தீங்களா? திருச்சிற்றம்பலம். தந்தை தாயும் நீ, என்னுடைய துணையும் நீ, சஞ்சமனது தீர்க்க வந்த தேசிய வடிவு நீ. உன்னை அல்லால் மற்றொரு துணை காணே, அந்தமும் ஆதியும் இல்லா அருட்பெரும் சோதியே, ஆதியே, அடியாட்டம் சிந்தை மேவிய தாயுமானவன் கிரிவல பெருமானே, உன்னை போற்றி புகழ்கிறேன், உன் பாதம் சரணம் அடைகிறேன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. அடியேன் மானசீகமாக வழிபடும் மாணிக்க வாசக பெருமான் திருவடியை வணங்கி போற்றி மகிழ்ந்து, அந்தமில் சிவனை காட்டி அடும் இறை சரணம் போற்றி, வெந்த நேரையே வென்ற வித்தகன் பதங்கள் போற்றி, எந்தையே இருக்கால் போக்கினன் இருத்தால் போற்றி, விந்திடும் விழி நீ பாதவுடன் பாதங்கள் போற்றி போற்றி என்று நால்வர் பெருமக்கள் திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோக்கடி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க என்று 3ஆம் நூற்றாண்டிலே தில்லையிலே மணிவாசக பெருமானால் சொல்லப்பட்டு, சிவபெருமானால் எழுதப்பட்டு, முத்திக்கு பொக்கிஷமாக அளிக்கப்பட்ட 8ஆம் திருமுறை திருவாசகத்தை வணங்கி போற்றி மகிழ்ந்து, இத்தனை நூற்றாண்டு கடந்த பிறகும் கூட நம் நாவிலே அமர செய்து, நாம் செவி வழியாக கேட்கமை செய்ததற்காக கலைமகள் திருவடிகளையும் வணங்கி போற்றி மகிழ்ந்து, உலகத்திற்கே எழுந்து அருள்பாவித்துக் கொண்டு ஆதியும் அந்தமும் இல்லாமல் அருட்பெரும் சோதியாய் காட்சி கொடுக்கின்ற அண்ணாமலை உண்ணாமலை அவனுடைய திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து, இந்த திருவாசகத்திற்கு நாயகனாக ஆத்மநாதன் யோகாம்பாத்தாய் திருவடிகளையும் வணங்கி போற்றி மகிழ்ந்து, எல்லாம் வல்ல அண்ணாமலையார் உண்ணாமலைமனுடைய கருணையோடு மணிவாசக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் திருவண்ணாமலை திருப்பெருந்துறை என்று அழைக்கப்படக்கூடிய மணிவாசகர் மன்றத்தில் ஆத்ம கூடுகையில் இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வார அடியார் பெருமக்கள் உங்கள் அத்தனை ஆத்மாக்களையும் வணங்கி போற்றி மகிழ்கின்றேன். இறைவனுடைய பெரும் கருணையினாலும் குருவினுடைய அருளாலும் இந்த திருவாசகத்தினுடைய பதிகத்தினுடைய சாரம், திருவாசகத்தில் இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய உட்பொருள் பரம்பொருள், அந்த பரம்பொருளை உணர்த்துமாறு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பதிகத்தினுடைய சாரத்தை இங்கே எடுத்து உரைக்கப்பட்டு, எல்லாராலும் அதற்கான உணர்வுகளை பெருமாறு செய்வதற்கான ஒரு நிலையைத்தான் நம் ஞான குருவான மணிவாசக பெருந்தகை எழுந்தருளி இந்த அற்புதத்தை ஞாயிற்றுக்கிழமை தோறும் இங்கே செய்து கொண்டிருக்கிறார். யாரும் நீங்கள் நினைத்தால் இங்கே வந்து விடலாம் என்று கனவு காணாதீர்கள். அவன் நினைத்தால் தான் இங்கே உள்ள வருவதற்கு அனுமதியே கிடைக்கும். மணிவாசகர் இந்த ஞாயிற்றுக்கிழமை யார் அவருடைய சிந்தையிலே தோன்றியதோ அவர்களுடைய திருநாமங்களை எழுதினால் அந்த திருநாமங்கள் கொண்ட தேகங்கள் எல்லாம் இன்று இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட பெரும் கருணையாளன் அந்த மணிவாசக பெருந்தகை. அவனுடைய சிந்தையிலே நம்மளுடைய திருநாமமும் ஒன்று இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது எவ்வளவு பாக்கிய பிறவைகளுக்கு நாம் எல்லாம் பிறந்திருக்கிறோம். நீங்கள் எல்லாம் பல பேர் வாராவாரம் தொடர்ந்து இங்கு வரக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அப்படி என்றால் உங்கள் பேரை வாராவாரம் எழுதுவனா? இல்லை. திருவண்ணாமலை திருப்பெருந்துறை என்று ஒரு புத்தகம் எழுதும் போதே அதில் உங்க பெயர்கள் எல்லாம் நிரந்தரமாக எழுதி வைத்திருக்கிறார் மணிவாசக பெருந்தகை. அதனுடைய காரணமாகத்தான் நாம் எல்லாம் அதன் ஒரு அங்கமாக இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம். மிக அற்புதமாக பாலாயா அவர்கள் தொடங்கி இந்த குரு அங்கே திருவாசக முற்றோதலிலே அவருடைய குரு என்று சொன்னால் யாரை சொல்றான்னு தெரியுதுங்களா? கழுகுன்ற ஐயா, கழுகுன்ற ஐயா அவர்கள் இன்று அங்கே திருவாசக முற்றோதல் அந்த நெல்லையப்பரில் முற்றோதல் நடத்தி கொண்டிருக்கிறார். அங்கே செல்ல வேண்டியவர் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறேன் காலச்சூழல் என்று சொல்லுகின்றார். ஆனால் அந்த குருவினுடைய அனுமதியோடு இங்கே வந்து அவர் இயக்கமாக இங்கே வந்து அமர்ந்து இன்று இந்த திருவாசகத்தை இங்கே வந்து கேட்பாரு. 10 நிமிஷம் இருந்துட்டு கொஞ்ச நேரம் நான் பேசிட்டு இருக்கும் போதே இந்த துண்டு எடுத்து அப்படி தோல்ல போட்டேன். ஐயா நான் வருத்தமா, ஏன்னா வந்து அதெல்லாம் அந்த துண்டில் வாங்கிக்கினேன். சரி நான் வாங்கிக்கினேன், நான் போயிட்டு வந்துடுறேன், எங்களுக்கு முன்னாடி நான் இருக்கிறத வாங்கிட்டு போயிடுறேன்ற மாதிரி இருக்கும்.
ஆனால் இன்று ஐயா அவர்கள் சிறப்பாக இங்கே வந்து இந்த கருணையும் அருளையும் முழுமையாக பெறுவதற்காக இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னார். அவருடைய குரு என்று ஆணையிட்டிருக்கிறார். அதனால் அந்த குரு பேச்சை மீற முடியாமல் இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஆத்மாவை தான் அடியேன் பார்க்கிறேன். மிக அற்புதமாக அவருடைய நிலையிலே ஏற்படுத்தி நம்ம முருகனையா அதற்கான அழகான ஒரு விளக்கத்தையும் சொன்னார். இங்கே உட்கார்ந்திருப்பவர்கள் மத்தியில் சிறப்புக்குரிய ஒரு ஆலயத்தை நம்முடைய பாலையா அங்கே எழுப்பியிருக்கிறார். எழுந்து கொண்டிருக்கிறது, எழுந்து அனுபவித்திற்கு காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்தால் அந்த அத்தியாயங்களில் எவ்வளவு எவ்வளவு இறை கருணை நிறைந்து இருக்கிறது என்பதுதான் அது புரியும். அதை புரிந்தவர்களுக்கு தான் தெரியும். அதனால அந்த ஆலயத்தை, சிவ ஆலயத்தை எப்படி போய் வந்து திருப்பி அதை இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கிறார் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க குரு அருளே காரணமே தவிர சிவத்தை கூட அதையும் சொல்ல மாட்டேன். குருதான் முழுக்க முழுக்க அதற்கு ஆசியும் அதற்கான உறுதுணையும் இருந்தது குருமார்கள் மட்டுமே. அந்த குருமார்கள் தான் சிவத்தை முழுமையாக அடைவதற்கான பாதையை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதைத்தான் உறுதுணையா அவர் பெற்றிருக்கிறார். ஒரு குருவை முழுமையாக பெற்றதன் காரணமாகத்தான் அந்த குருவையே அவருடைய ஆலயத்தை இவர் இருக்கும் இடத்திலே வடிவமைத்து அந்த குரு வழிபாடு செய்திருக்கிறார். அதுதான் பெரிய ஒரு விஷயம். ஒரு நம்ம கழுக்குன்ற ஐயாவுடைய திருமேனியை அந்த இடத்துல இவர் செய்து தினம் அந்த திருமேனிக்கு வழிபாடு செய்திருக்கிறார். ராமவர்ம ஐயாவுடைய திருமேனியை அங்கே உருவாக்கி அதற்கான வழிபாடுகளில் குரு பக்தி, அதுதான் குரு பக்தி. அந்த குரு பக்தி, குரு அருள்னால்தான் இன்று இந்த அளவுக்கு அவரால் நிற்க முடியுது. சிவ அருளில் கூட நம்ம பெறுவது கடினம். இறை அருளை பெறுவது என்பது அவ்வளவு எளிதல்ல, டக்கு நம்ம போய் பெற்ற முடியாது. அதனால் அந்த குருவின் பக்தி தான் இன்று ஐயா அவர்களை அந்த சிறப்புக்குரிய இடத்தில் அவ்வளவு பெரிய கருணையும் அருளையும் இன்று பெற்றிருக்கிறார் என்று சொன்னார். அவர் கடந்து வந்த, நீங்கெல்லாம் ஒரு 10% கூட அவர் கடந்து வந்த பாதையில கிடைக்காத அனுபவம்லாம் அவருக்கு வந்து அப்படி கிடைச்சிருக்கு. காரணம், அவ்வளவு அனுபவத்திலிருந்து மீண்டு எடுத்து துள்ளி குதித்து இன்று அவ்வளவு பெரிய ஒரு நிலையை தந்திருக்கிறார் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க, இது வார்த்தைகளுக்காக பெருமைகளுக்காக அடியேன் சொல்லவில்லை, முழுக்க முழுக்க குரு அருள் மட்டுமே அவருக்கு துணை புரிந்தது. குரு மட்டுமே துணையாக இருந்தார். அந்த நேரத்தில் குரு யார் என்று உணர்த்தப்பட்டதும் அந்த நேரத்தில் தான் அவருக்கு முழுமையா. அதுதான் குருமார்கள். குரு இவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டார் என்பதன் அடிப்படையிலே தான் அந்த வெளிப்பாடு நடந்தது. நாம் எவ்வளவு குருனாலும் குருநாதர் நம்மளை ஏற்றுக்கூடிய ஒரு காலம் வரும். அந்த குருநாதர் நம்மளை ஏற்றக்கூடிய காலம் வரும்போது அது மிகப்பெரிய உலக சோதனைக்கு உச்சகட்டத்தில் விளிம்புல நிற்கக்கூடிய சோதனை காலம் தான் அந்த காலம். அப்பொழுதுதான் மறைமுகமாக இருந்த அந்த குரு நேரடியா வந்து நம்மளை அப்படியே தூக்கி நம்மள என்ன பண்ணுவாங்க, தூக்கி வச்சிருவாங்க. போடா, இனிமேட்டு நான் பாத்துக்கிறேன், நீ போட, நான் பாத்துக்கிறேன்னு அந்த குரு கூடவே இருந்து வழிகாட்டக்கூடிய அற்புத நிலை குருமார்கள் செய்வார்கள். அதனால்தான் குருக்கு அவ்வளவு சக்தி. சிவசக்தியை விட குரு சக்தி வந்து அவ்வளவு அதிகம். அந்த குருவின் துணையோடு இந்த அந்த ஆலயத்தை எழுப்பிக் கொண்ட அந்த ஐயா மிக அற்புதமா நம்ம முருகனையா அந்த நிலைப்பாடை எடுத்து வருகிறார். அதற்கு பிறகு முருகனையா அவர்கள் எழுந்தருளி இங்கே திருவார்த்தை என்ற ஒரு பதிகத்தை இன்று அற்புதமாக எடுத்து அந்த திருவார்த்தையிலே இறைவனுடைய திருவிளையாடல் எத்தனை எல்லாம் அதில் புரிந்திருக்கிறது. அந்த 10 பாடல்களில் இறைவனுடைய திருவிளையாடல்கள் எல்லாம் புரிந்து அவர் எம்பிரான் ஆவாரே, அவர் யாருக்கு எப்படி செய்தாலும் அவரெல்லாம் எனக்கும் அப்பந்தான், யாருக்கு எத்தனை முறை அவன் இங்கே வந்திருந்தாலும் எனக்கும் அவன் வருவான், எனக்கும் தந்தான், எனக்கும் அவன் திருவாசக வடிவிலே வந்தான், என்னையும் அவன் ஆட்கொண்டான், இந்த திருவாசகத்தை எனக்கும் தந்தான். அப்படிப்பட்ட இவனை எம்பிரமானை நானும் அவனை போற்றுவோம், எம்பிரான் ஆவாரே, அவர் எனக்கு கூட எம்பிரான் தான் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்களுக்கும் அவர் எம்பிரான் தான், என்னை போல ஒன்றும் இல்லாதவனுக்கும் அவர் எம்பிரான் தான் அப்படின்றதுதான் அந்த திருவார்த்தையினுடைய சாரம். அது அற்புதமான ஒரு பாடல். அந்த திருவார்த்தையில திருவிளையாடல் புரிந்தால், அந்த நிலையை புரிந்தால் கூட 43வது பதிகம் ஆறாவது பாடல் திருவார்த்தை. வேவதி
எம் பெருமான் தான் இயங்கு காட்டில் ஏவுண்ட பன்றிக்கு இறங்கி ஈசன் எந்தை பெரும் துறை ஆதி அன்று கேவலம் கேழலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரானவரே கேவலம் கேழலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரானவரே. அற்புதமான ஒரு பாடல். 1064 திருவிளையாடல்களை சிவபெருமான் புரிந்திருந்தாலும் கூட இந்த பாடலில் வருகின்ற சிவபெருமான் செய்த செயல், இங்கே 2 செயல்களை இந்த பாடல்களில் மணிவாசகர் உணர்த்துகிறார். 2 திருவிளையாடல்களை இங்கே உணர்த்துகிறார். முதல் ஒரு காட்சி, அந்த காட்சி இரண்டும் நடக்கின்ற இடம் எது தெரியுமா? இங்கே மணிவாசகர் குறிப்பிடுகிறார். அற்புதமாக இந்த பாடல் நாம் ஆழ்ந்த சிந்தனைக்கு குறித்து பார்க்க வேண்டும். முதல் 4 வரி ஒரு செயல், அடுத்த 4 வரி ஒரு செயல். இப்ப இந்த 2 செயல்களும் எங்கே நடக்கிறது அதுதான் அங்கே குறிப்பிட்டு அழகாக சொல்கின்றார். இந்த 2 செயலும் நடந்தது ஒரு காட்டில். காட்டில் தான் 2 செயலும் நடக்குது அப்படின்னு மணிவாசகர் சொல்றார். என்ன செயல் நடந்தது காட்டுல? முதல் 4 வரிகள்ல ஒரு செயல் சொல்றார். என்ன செயலா வந்தாரு? வேடுவனாய் வந்தார், கடி நாய்கள் சூழ வந்தார், பன்றியை அவர் வதம் செய்தார். இந்த வரலாறு பின்னோக்கி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அர்ஜுனன் தவம் இருந்த பொழுது ஒரு பன்றி வந்து அவனுடைய தவத்தை கலைக்குமாறு செய்கின்ற பொழுது அந்த பன்றியை எப்படியாவது இவன் அழித்து விட வேண்டும் என்று அந்த பன்றியை துரத்தி கொண்டு போக, அந்த பன்றியை இவன் அழித்துவிட எண்ணம் தோன்றி அம்பு எடுத்து அந்த பன்றி மேல் விடலாம் என்று பார்த்தால், அந்த பன்றியோடு துரத்தி கொண்டு வேடுவனாய் ஒருவன் வந்தவன் அர்ஜுனை காட்டிலும் முந்திக் கொண்டு அந்த பன்றியை தானே அம்பு எழுதி அதை கொண்டிருக்கிறான். யார் இவன்? இவன் எதற்கு என்னுடைய தவத்தை கேட்ட பன்றியை இவன் எதற்கு அதை கொள்கிறான் என்று அர்ஜுனன் சினமிட, இருவருக்குமாக வாக்குவாதம் நடந்திருப்போது அந்த வேடவனாய் வந்ததே சிவபெருமான் தான் என்பது அந்த வரலாறு கூறுகிறது. அப்ப வேடவனாய் வந்த அந்த சிவபெருமான் இந்த பன்றியை அம்பிலே எடுத்து அதை எய்து அந்த அன்பை மாற்றி விடுகிறான். இது காட்டில் வாழ்ந்த ஒரு நடந்த ஒரு வரலாறு, ஒரு திருவிளையாடல். சரி, தவத்தை கலைப்பதற்காக வந்த பன்றியை அம்பு எடுத்து மாய்த்து அதே வேடவனாய் வந்த அதே சிவபெருமான் அதே காட்டில் பன்றி குட்டிகள் எல்லாம் பாலுக்கு ஏங்கி தவித்த பொழுது அதே மாதிரி ஒரு காட்டில் பன்றிக்காக அம்பை எடுத்த வேடவனாய் வந்த சிவபெருமான் பன்றி குட்டிகளுக்காக தாயாய் தானே வந்து பன்றி உருவம் எடுத்து முளையை தந்து அந்த பன்றி குட்டிகளுக்கு பாலுணர்வை கொடுத்து அந்த பால் மூலமாக அந்த பசியை ஆற்றினான் என்று சொன்னார். இது இரண்டும் நடந்தது அதே காட்டில் தானே, ஒரே காட்டில் தானே இந்த 2 நிகழ்வும் நடக்கின்றது. அப்ப இது போல இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளுக்கும் இந்த திருவார்த்தையில் சொல்லப்படுகின்ற சூட்சமம் என்ன சொல்ல வருகிறார் மாணிக்கவாசகர் பெருந்தகை? இதைத்தான் இன்றைய கேள்வியாக நம் முன் மாணிக்கவாசகர் எழுதுகிறார் இந்த பாடலின் மூலமாக. இதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். நாமெல்லாம் அடியார்கள் சிவபெருமானை வணங்க, நாம் எல்லாம் அந்த அடியார்கள் வணங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் வணங்க இருக்கக்கூடிய அந்த வழிபாடுகளில் நாம் எல்லாம் வழிபாடை கலைக்க வந்த பன்றி குட்டிகள். நாம் எல்லாம் சிவன் அடியார்கள் உண்மையிலேயே அந்த அர்ஜுனன் எப்படி தவம் இருந்து சிவத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தானோ அவன் அதை போல அடியார்கள் எல்லாம் சிவத்தை அடைய வேண்டும் என்று திருவாசக முற்றோதியில் ஆத்மார்த்தமாக பாட வந்தால், அந்த ஆத்மார்த்தமா பாட வந்த அந்த திருவாசகத்தின் அர்ஜுனன் தவம் போல வரக்கூடியவர்களை அந்த பன்றி ஒன்று எப்படி ஓடி ஆடி அவர் முன் அந்த தவத்தை கெடுக்க முயற்சித்ததோ அதை போல நாமெல்லாம் மானிட பிறவி எடுத்து தேகத்தை சுமந்து ஆத்மாத்மாய் ஓத வந்தவர்களை கூட இந்த பன்றி தவம் செய்து கலைத்ததை போல நாமெல்லாம் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம்.
அப்ப நமக்கெல்லாம் அவன் எப்படி இருப்பான்னா, இந்த அடியார்கள் முற்றோதலில் ஓத வந்த நீ, என்னுடைய அடியார்கள் ஆத்மார்த்தமாக ஓத வந்தவர்களோடு நீ வந்து அமர்ந்து அவர்களுடைய தவத்தை நீ கெடுக்கிறாய் என்று சொன்னார். உங்களை இனி இந்த முற்றோதலில் இந்த பக்கம் கூட வரவிட மாட்டேன் என்று அம்பு எடுத்து இங்கே வர முடியாதபடி ஒரு வளையத்தை போட்டு வைப்பான் சிவபெருமான். அதைத்தான் காட்டில் வாழ்ந்த இந்த பன்றிக்கான உதாரணத்தை முதல் பாட்டிலே நமக்கு மணிவாசகர் தருகிறார். அப்ப இரண்டாவது பாடல் எதை குறிக்கிறது? அப்ப இரண்டாவது பாடல், யார் எந்த சிவபெருமான் நம்மை முற்றோதலில் வராமல் நீ மற்றவர்கள் முற்றோதல் இடத்தில் கெடுக்க வருகிறாயா, உன்னை இந்த முற்றோதலிலே நான் சேர்க்காமல் விடுத்து விடுகிறேன், நீ இனி இங்கே வரவே தேவையில்லை என்ற பல சூழல்களை கொடுத்து பல காரணங்களை கொடுத்து இங்கே வரவிடாமல் அம்பை எடுத்து எய்த்ததை போல நம்மையெல்லாம் அந்த அம்பை எடுத்து மீண்டும் இந்த திருக்கூட்டத்தோடு நீ சேராதே என்று ஒதுக்கி வைக்கின்றானே, அதே சிவபெருமான் கருணையாளன். அந்த கருணையாளன் எப்பொழுது உன் ஆத்ம தேகம் தேவைப்படுகிறதோ, எப்பொழுது உன் ஆத்ம தாகம் தேவைப்படுகிறதோ, இறைவனே நான் உன்னை நினைந்து உருக தன்மையை எனக்கு தா, உன் கருணையை எனக்கு தா, உன் அருளை எனக்கு தா என்று ஏங்கக்கூடிய சாதாரண மானிட சட்டையாய் தாங்கி நீ பிறந்திருந்தாலும் கூட, சாதாரணமாக மானிட சட்டையாய் தாங்கி நீ பிறந்திருந்தாலும் கூட, நீ ஏங்கி தவித்து விட்டால் தானே அந்த பன்றியாய் வந்து பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்ததை போல நீ இருக்கும் இடத்தில் தானே வந்து ஒரு அடியார் மூலமாக வா, அங்கே திருவண்ணாமலை திருப்பதில் அடியார் கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது என்று கைப்பிடித்து அழைத்து வந்து இங்கே அமர வைத்து விடுவான் அந்த கருணையால். காட்டில் வாழ்ந்த அதே பன்றியை கொன்ற அதே சிவபெருமான் காட்டில் வாழ்ந்த பன்றி குட்டிகளுக்கு தானா தாயாக மாறினானே, இந்நாட்டில் வாழ்ந்த நம்மையெல்லாம் அடியார்களாக மாற்றிய அதே சிவபெருமான், அடியார்கள் தவத்தை கலைத்ததற்காக நம்மை இங்கே சேர விடாமல் தடுத்த அதே சிவபெருமான், நீ உண்மையிலேயே சிவத்தை அடைய வேண்டும் என்று ஏக்கம் உன்னிடம் இருந்து விட்டால், அவன் மீது பக்தி பற்று கொண்டு விட்டால், அவனே தாயாகி உன்னை இருக்கும் இடத்தில் அவன் எங்கே வந்து சேர்க்க வேண்டுமோ அவனே கருணையாகி அவனே உன்னை பிடித்து கரம் பிடித்து இழுத்து வந்து இங்கே அமர வைத்திருக்க கூடுவான் அந்த சிவபெருமான். நான் பள்ளிக்கு போக மாட்டேன், எனக்கு பிடிக்காது, இன்னைக்கு அந்த மிஸ் வரவங்க என்ன அடிப்பாங்க, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் என்று அடம் பிடித்தாலும் தாயானவள் நீ பள்ளிக்கு போய் கல்வியை கற்பதுதான் சிறப்பு, வா என்று தர என்று இழுத்து கொண்டு போயாவது அந்த டீச்சரிடம் ஒப்படைப்பார்களே, அதை போல நம் கருணையாளன் சிவபெருமான் நீ திருவாசக ஒரு பதிகத்தில் உருகிவிட்டால் நீ மீண்டும் வா, இல்ல எனக்கு நீ வேலை இருந்து நான் எங்கேயாவது போறேன் நீ சொன்னா கூட சிவபெருமான் உன்னை கைப்பிடித்து தர என்று இழுத்து வந்து இங்கே அமர வைத்து திருவாசகத்தின் பதிகங்களுடைய உட்பொருளை அமர வைத்து கேட்க வைத்து உள்ளம் உருக செய்து விடுவான் கருணையாளனாக. இந்த இரண்டு நிகழ்வைத்தான் இந்த பதிகத்தின் மூலமாக நமக்கு மணிவாசகர் நமக்கு அற்புதமாக காட்டுகின்ற திருவிளையாடல் இந்த திருவார்த்தை மூலமாக என்று சொல்லி, அடுத்த பதிகத்துக்கு சென்ற வார பதிகத்தை நாம் பார்த்தோம். ஐயா அவர்கள் அந்த பதிகத்தை எடுத்ததற்காக அந்த பாடலிலிருந்து ஒன்று எடுத்து சிந்தையிலே கொடுத்ததை அப்பொழுதே உங்களுக்கு பகிர்ந்து விட வேண்டும் என்ற நிலையில் அடியேன் எடுத்திருந்தேன்.